ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 10, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கி ஒலி சீரியலில் பூமி வந்து அகாடமிக்கு போய் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ வந்து நியூ ஜாயினிங்காக ஒருத்தர் வந்து பூமிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை ஜாயின் பண்ணணும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, யாருமே இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பூமியை பெருமையாக பேசுகிறாரு. நான் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட ஆசை இது, அதுக்காக தான் நான் வந்து இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு வெஸ்டர்ன் தான் நல்லா வரும், கிளாசிக் வராது மேடம், நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறேன், என்ன மேடம் ப்ரொசீஜர்னு கேட்கும்போது, இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க தான் வந்து ஜாயினிங் அப்ளிகேஷன்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க, நான் அவங்க சைன் பண்ணணும், நான் அவங்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ககனுக்கு ஃபோன் பண்ணுறா. இது மாதிரி வந்திருக்காங்க, நியூ ஜாயினி வந்திருக்குறாங்க, வந்து சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். வரலைன்னு சொல்ல வரான், இருந்தாலும் அதை காதில் வாங்காமல் வச்சிட்றா. இவ வந்து என்ன நினச்சிட்ருக்கா, இவ பேசுறது மட்டும் தான் அடுத்தவங்க கேட்கணும், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னே கேட்க மாட்டா, காதில் வாங்க மாட்டான்னு சொல்லி சரி நான் போவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வரான் அகாடமிக்கு. வந்து சார் நீங்கள் 2 பேருமே பெஸ்ட்டு பேர் சார், நீங்கள் 2 பேரும் இது மாதிரி இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து ரன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பற்றி பெருமையாக பேசுகிறாரு அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா. உடனே பூமியை மறைச்சிக்கிட்டே வந்து அப்ளிகேஷனில் சைன் பண்ணுறாரு. பண்ணிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே ககன் சொல்கிறேன், நான் தாலியே கட்டல, நீ எல்லார்ட்டையும் என்னை புருஷன் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ககன் பூமியை திட்டிட்டு போகிறாரு. உடனே பூமி வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. வீட்டில் வந்து சாரதா வந்து ககனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து கபோர்டில் அடுக்கி வச்சிட்ருக்கா. அப்போ வந்து அந்த பொம்மையில் இந்த ஆதாரம் இருக்குல்ல, வீடியோ கேமரா, சோபா சந்திராவை கொன்னது அபூர்வா தான் கொன்னது. அவங்க வந்து சேரில் தள்ளி விட்டு வாயில் வந்து பிளாஸ்டிக்லாம் ஒட்டி அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சு கதவு மூடிட்டு போகிறதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. என்ன இது, இவ்வளோ கொடுமைக்காரியாக இருக்கா, சோபா சந்திரா கொன்னது அபூர்வா தானா, நான் வந்து கேபி வந்து சொல்லும் போது நம்பலை, இப்போ தான் வந்து புரியுது அந்த அபூர்வா பற்றி. ஏற்கனவே கேபி வந்து சொல்கிறாருல ஒரு கோயிலில், இது மாதிரி நான் வந்து சோபா சந்திரா வந்து செத்தது காரணம் நான் கிடையாது, எல்லாத்துக்கு காரணம் அபூர்வா தான் இது மாதிரி பண்ண சொன்னால், அந்த பண்ண சொல்லிட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுக்காக தான் நான் வந்து மீராவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ தான் வந்து சோபா சந்திரா கொன்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் உன் குடும்பத்தையும் கொலை பண்ணிடுவாங்க, உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க, உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நீ வந்து என் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மீராவை கல்யாணம் பண்ண வச்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. அப்போ கேபி மேலே தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வா தான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுவுறா. என்ன இப்படி இருக்கா அபூர்வா, ரொம்ப மோசமானவளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பூமிக்கு உடனே ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்கிறா. பூமி வந்து நீ உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், நீ வரியா, நான் உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், பதட்டமாக பேசுகிறா, என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இவ வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்போதைக்கு டான்ஸ் கிளாஸில் ஒரு பொண்ணு காலில் அடிபட்டுருது. அதை போய் பார்க்க ஃபோனை பேசிகிட்டு இருந்தவ டேபிள்லே வச்சுட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. ஆனால் இதெல்லாம் வந்து பூமி காதில் வாங்கிட்டுருக்கான்னு நினச்சிட்டு சாரதா சொல்லிகிட்ருக்கா. ஆனால் வந்து அவள் வந்து அங்கே கிளாஸில் யாரோ ஒரு பொண்ணுக்கு காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அங்கே பார்த்துட்ருக்கா. உடனே ஞாபகம் வருது, அத்தை நமக்கு ஃபோன் பண்ணாங்களே, நம்ம வேற வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறா. இது மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கதெல்லாம் அவள் காதில் வாங்கிட்டு இருக்கான்னு சாரதா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் பூமி பாதி காதலே வாங்கலை. ஃபோன் டேபிள் மேலே தான் இருக்குது. அங்கே வந்து டான்ஸ் கிளாஸில் இருக்கிற அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. காலில் அடிபட்டுருக்குல்ல, பார்த்துட்ருக்கிறது வந்து இவளுக்கு தெரியலை. இவள் வந்து பேசிகிட்டு இருக்கதெல்லாம் ரத்னம் வந்து வீடியோ ஆதாரத்தை வச்சிட்ருக்க, அதெல்லாம் பார்த்துடுறா. இந்த வீடியோ ஆதாரம் தான், அதுதான் நம்ம தேடி வந்தது தான், இதை பார்த்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி, அம்மா என்னம்மா கையில் வச்சுட்ருக்கீங்க, காமிங்கம்மான்னு கேட்கவும் இவள் கொடுக்காம, நீ போய் வேலை பாருப்போ அப்படின்னு சொல்லி திட்டுறா. உடனே இவள் வந்து கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரத்னா ஒரு சுயரூபம் வந்து சாரதாக்கு தெரியுது. இவள் வந்து நல்லவல்ல அப்படின்னு சொல்லி, அபூர்வோட ஆளு தான் அப்படின்னு சொல்லி உடனே இவ வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே போய் வந்து அவள் போகும் பின்னாடி துரத்திட்டு வரா. இங்கே மேலே ரூம்குள்ளே போய் ஒளியிறா, அங்கேயும் துரத்திட்டு வந்துடுறா. உடனே கிச்சனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கவும் இவ வந்து புடுங்குறா. அந்த கேமராவை, வீடியோ ரெக்கார்டர் இருக்குல்ல, அதை வந்து புடுங்குறத வந்து அவள் கையிலேருந்து மிளகாத்தூள் எடுத்து ரத்னம் மூஞ்சில் போட்டுட்டு மேலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ரத்னம் கீழே தான் தேடிட்டு இருக்கா, அவனை சும்மா விட மாட்டேன், அந்த ஆதாரத்தை கொடுன்னு சொல்லி.
ரத்தினம் வந்து கீழே தான் தேடிட்டு இருக்கா. ஆனால் வந்து மேலே போய் அவங்க கதவை பூட்டிட்டு மேலே உட்காந்துட்ருப்பாங்க ரூமில். இவ வந்து ரத்தினம் வந்து நான் சும்மா விட மாட்டேன், அந்த ஆதாரத்தை கொடுக்க போறியா இல்லையா, என் மூஞ்சிலே மொளாப்பொடி தூவிட்டு நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டியா சாரதா அப்படின்னு சொல்லி சாரதா வந்து தேடிட்டு இருப்பா. உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுவா ரத்தினம். ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா. ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் மருதான சித்தி. உடனே அபூர்வா வந்து யோசிச்சுட்ருப்பா, அந்த கேமரா பற்றி தான், அந்த வீடியோ கேமரா பற்றி யோசிச்சுட்ருப்பா. இவ வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா, சைலண்ட்லேயே இருக்கும், பார்க்க மாட்டா அபூர்வா. இவளும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா, அவள் எடுக்கலைன்னதும் இங்கே பூமி வந்து என்ன பண்ணுவான்னா, என்ன அத்தை ஃபோன் பண்ணாங்களே, ஒரு வேளை அந்த வீடியோ ஆதாரம் ஏதாச்சும் அம்மா பற்றின விஷயம் ஏதாச்சும் அவங்களுக்கு கிடச்சிருக்குமோ, அதனால் அத்தை ஃபோன் பண்ணியிருப்பாங்களோன்னு இவளே யோசிச்சுட்டு, பசங்களெல்லாம் கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேபியோட அம்மா வந்து ககனை பார்க்கறதுக்காக அகாடமிக்கு போகிறாங்க. போயிட்டு வான்னு கூப்பிட்றாங்க கேபியையும். இல்லைம்மா, நான் வந்தானா அவன் வந்து உங்கள்கிட்ட பேச கூட சரியாக பேச மாட்டான், நான் வெளிலே இருக்கேன், நீங்கள் போய் அவனை பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி கேபியோட அம்மாவை உள்ளே அனுப்புகிறாரு. உள்ளே போயிட்டு இது மாதிரி ஏன்பா நாங்கள் இத்தனை பேர் நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே இருக்கோம், உனக்கும் சரி பூமிக்கும் சரி, ஆனால் நீங்கள் வந்து யாரும் இல்லாமல் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உங்கள் கல்யாணத்துக்காக நான் என்னோடய கிஃப்டாக நான் இந்த செயினை தரேன்னு சொல்லி ககனுக்கு வந்து செயினை தருவா. உடனே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ககன் சொல்லுவார். ஏன்ப்பா வேணான்னு சொல்கிற, இது வந்து உங்கள் அப்பா சம்பாதிச்சதோ இல்லை வேறு யாரும் சம்பாதிச்சதோ கிடையாது, இது உங்கள் தாத்தா சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தது எனக்காக, அதை தான் நான் உனக்கு தரேன், வாங்கிக்கப்பான்னு சொல்லவும், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்ப்பா வேணான்ற, கல்யாணத்துக்காக தானே நான் என்னோடய ஆசையாக தரேன் அப்படின்னு சொல்லவும், கல்யாணமே நடக்கலை, எதுக்கு வந்து இந்த செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, கல்யாணமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கதெல்லாம் கேபி கேட்டுட்ருக்காரு. நான் வந்து தாலி கட்டவே இல்லை பூமி கழுத்தில் அப்படின்னு சொல்கிறது. கேபியும் யோசிக்கிறாரு, இது என்ன இப்போ ககன் இப்படி சொல்கிறான், பூமி என்னன்னா தாலி கட்டியாச்சுன்னு சொல்கிறா, யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி கேபி அங்கே கதவிட்டு இருந்து யோசிச்சுட்ருக்காரு. எங்கள் மருதாணி சித்தி வந்து ரீல்ஸ் பண்ணி என்ன லைக்கே வரமாட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நட்சத்திரம் அங்கேருந்து வந்து ஒரு ட்ரம்மு ஒரு கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை செர்ரியை கொலை பண்ணணும் அப்படின்ற பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துட்டுருக்கா. உடனே என்னம்மா அது இது ட்ரம்மு இது கயிறுலாம் வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே வா இதுலக்குள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லவும், ஏறி பார்க்கவும் இறங்க முடியல மருதாணி சித்திக்கு. உடனே என்ன பண்ணுது, இந்த சேரை போட்டு உள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லி நட்சத்திரா சொல்கிறா. சொல்லி உள்ளே இறங்கவும், என்னம்மா அது ஊஞ்சலாமா, என்னை கட்டி ஊஞ்சலாட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊஞ்சலா, உன்னை உயிரெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரா சொல்லவும், என்னம்மா இப்படி சொல்கிற, செர்ரியை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உடனே இங்கே அபூர்வாவை தேடிட்டு ரத்தினம் வீட்டுக்கே டைரெக்டாக வரவும் இவ வந்து ஏன் இங்கெல்லாம் இங்கெல்லாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்தியும் வர பார்க்குறாங்க. உடனே நீ இங்கேயே இரு, என் பொண்ணு தான் செர்ரியை கொலை பண்ணுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டுருக்காள், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ரத்தினத்தை கூட்டிட்டு மேலே போகிறாங்க. போயிட்டு என்ன ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி சாரதா கையில் அந்த வீடியோ ஆதார் கிடச்சிச்சுமா, பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன பண்ணுறான்னே தெரியல. ஓங்கி அவளை பரான்னு அரைஞ்சி, உன்னை இதுக்காக தான் நான் இம்மா காசு கொட்டி கொடுத்து உனக்கிட்டு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்தேன், நான் லட்சக்கணக்கில் வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புனா இப்படி பண்ணிட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே சரின்னு சொல்லிட்டு இவ வந்து இறங்கி வரா ரத்தினம். அப்போ செர்ரி பார்த்துட்டு, நீ எங்கள் அண்ணன் வீட்டை வேலை செய்கிறவ தானே, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கவும், பூமி தான் வர சொன்னாங்கன்னு சொல்கிறா. பூமி அகாடமியில் இருப்பா, ஒன்னதுக்கு இங்கே வர சொல்ல போகிறா, என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன உண்மையை சொல்லுன்னு கேட்கவும், இவ பதட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கா. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாலே பொய்ன்னு தெரியுது, நீ என்ன இதுக்கு இங்கே வந்த, உன் பாடி லாங்குவேஜ் சரியில்லையேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே அபூர்வா வந்து ஃபோன் பண்ணி இன்னொரு ரெடுவுக்கு ஃபோன் பண்ணி, நான் சொல்கிறவளை வந்து கொன்னுட்டு நான் அங்கே அவள்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஒரு கொலகாரன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா. ஃபோன் பண்ணி சொல்லவும் அவனும் வந்து சரி மேடம்னு சொல்லிட்டு போகிறான். பூமியும் வந்து வீட்டுக்கு வந்து சாரதா அத்தை எங்கன்னு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. வீடு ஃபுல்லாக என்ன இப்படி கிடக்கு அலங்கோலமாக. சாரதாவை தேடி பூமி
மேலே போய் தேடுறாங்க, கீழே போய் தேடுறாங்க, பூரி ரூமில் தேடுறாங்க, எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு வந்து கதவு சத்தம் கேட்குது. அந்த கொலைகாரன் தான் கதவை தட்டுறான். ஆனால் வந்து பூமி தான் வந்துட்டா போட்டிருக்கு, கதவை தட்டா போட்டிருக்குன்னு ஓடி போய் கதை திறக்கிறாங்க. ஓடி போய் கதை திறக்கவும் அந்த கொலைகாரன் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து தெரியாமல் கதை திறந்துடுறாங்க. திறந்ததும் உள்ளே வந்து அவள்கிட்ட வீடியோ ஆதாரத்தை பிடுங்கத்தை ட்ரை பண்ணுறான், சுட்டுட்டு அந்த வீடியோ ஆதாரம் வந்து சோபா கடியில் போயிடுது. அதை எடுக்கிறதுக்கு போகிறான். அப்போதைக்கு பூமி வந்துடுறாங்க. என்னடா அது ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. அவன் வந்து சாரதாவை சுட்டு சாரதா வந்து ரத்தமாக வரிஞ்சு ஊற்றுது. அத்தை வெள்ளத்தில் கிடக்கிறா. அப்போது அத்தை அப்படின்னு கத்திட்டு ஓடி வராங்க. அவனை பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ண, எங்கள் அத்தை ஏன்டா அதுமாரி சுட்ட அப்படின்ற மாதிரி அவனை பிடிக்க மாஸ்க் போட்டிருக்கான் மூஞ்சில். அதை கழட்டத்துக்காக போகிறாங்க. அவன் வந்து ஓடி போயிடுறான். அந்த வீடியோ ஆதாரம் கீழே சோஃபா கட்டில் தான் கிடக்கு. உடனே அத்தை எந்திரிங்க அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி அவள் ஏதோ சொல்ல வராங்க. அவங்களால ஒன்றும் சொல்ல முடியலை. உடனே ஃபோன் பண்ணுறா ககனுக்கு. ஃபோன் பண்ணவும் 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணவும் அட்டன் பண்ணவே இல்லாமல் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அவளே கூட்டிகிட்டு போகிறா ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க அப்போயே ஏதோ சொல்ல வராங்க. அவங்களால சொல்லவே முடியல. அந்த ஆட்டோவில் அவங்க போயிட்டுருக்கும்போது அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரன் அண்ணனை கேட்டுகிட்டே கெஞ்சுவா. அவரும் போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரக்சர் வச்சு எடுத்துகிட்டு அவங்கள போயிட்டுருக்கும் போதே அவங்க வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி நீ வந்து என் பிள்ளைய பார்த்துக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ மருமகளாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் நீ என் பையனை பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குவாங்க. உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், நீங்கள் நல்லபடியாக வருவீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. உடனே ஐசியூவில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வந்து பூமி வந்து இங்கே அழுதுட்ருப்பா ஹாஸ்பிட்டலில். ககன் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா பூரின்னு சொல்லி கூப்பிட்டே வந்துட்டுருப்பான். என்ன வீடெல்லாம் இப்படி கிடக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே யாருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ரத்தம் கிடக்கு. அதை பார்த்துட்டு ஸ்டக்காகி நின்றுறாரு. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. பூரியும் அப்போதைக்கு வீட்டில் இல்லை, அம்மாவும் வீட்டில் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும் போது பூமிக்கு ஃபோன் பண்ணி பூமி சொல்லிடுறா, இது மாதிரி அவங்களுக்கு வந்து யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, நான் யாருன்னு தெரியல, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வாங்க, நான் எத்தனை தடவை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா போட்டு அட்டன் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து பூரியும் சிவா வந்து காலேஜ்லேருந்து வராங்க. ஆனால் என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு அவங்களும் கேட்குறாங்க. இது மாதிரி அம்மாவுக்கு யாரோ விட்டுட்டாங்களாம், பூமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லோரும் போய் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ வந்து பூமிகிட்ட என்னாச்சு அம்மாவுக்குன்னு கேட்குறான் ககன். பூமி நடந்ததெல்லாம் சொல்கிறா. இது மாதிரி ஒருத்தன் வந்து முகமூடி போட்டு வந்து ஷூட் பண்ணிட்டான், நான் என் வீட்டில் தான் இருந்தேன், கன் ஷூட் சத்தம் கேட்டுச்சின்னு வந்து பார்த்தா அத்தை இது மாதிரி ஷூட் பண்ணி தரல விழுந்து கிடந்தாங்க, அவனை வந்து நானும் எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணேன், அவன் ஓடிட்டான் மாமா அப்படின்னு சொல்லி அழுவும் போது இவனும் யார் அவன், எங்கேருந்து வந்து ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி அழுகுறான். அங்கே நட்சத்திரம் வந்து செடியை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆன்லைனில் தேல்லாம் ஆர்டர் பண்ணி அவனுக்காக ஆர்டர் பண்ணுறா. எல்லா தேலையும் வந்து அவன் படுக்கிற இடத்துல வந்து போட்டு விட்டுடுறா. அவன் மேலே எல்லாமே ஊறுது. இவன் வந்து நட்சத்திரம் தான் ஏதோ பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு நீ என்னன்னா பண்ணு நட்சத்திரா, நான் வந்து அதுக்கெலாம் செலச்சம் கிடையாதுன்ற மாதிரி இவன் நட்சத்திரம் தான் ஏதோ பண்ணுறா போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஊறுறது உடம்புல வந்து டிஷர்ட்டில் படுக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுடுறா, ஊறுது. உடனே பார்த்தா அந்த தேல் எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பயந்துக்கிட்டு தட்டி விட்டு ஏஞ்சி நிற்கிறான். ஏன் இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க நட்சத்திரா அப்படின்னு வந்து சரி கேட்குறான். நீ எதுக்கு பண்ணனா, அதோ தாலி கட்டினல்ல, பூமி ககனும் சேரணுன்றதுக்காக என் கழுத்தை தாலி கட்டி என் வாழ்க்கையே வீணாக்குனல்ல, அதனால தான் இந்த தாலியை கட்டினா நீ வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி தேல் நாளைக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது.